உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்தோஷப்படுறத பார்க்கறதுக்காகவே டெய்லி பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்படிதாங்க நம்ம முருகன் தாத்தாவும். அவரோட ஆசை மனைவி சுமதி பாட்டிக்காக டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு பூ வாங்கிட்டு வரலன்னா அவருக்கு அந்த இரவே கழியாது. ஒரு நாள் இரவு நம்ம முருகன் தாத்தா திடீர்னு இறந்து போயிடுறாரு. அதை நினைச்சு நினைச்சு நம்ம சுமதி பாட்டி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. மறுநாள் ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எல்லாரும் கதவை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அங்க ஒரு குட்டி பையன், சுமதி பாட்டி இல்லையா, அவங்கள கூப்பிடுங்க. அங்க இருந்தவங்கலாம், சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நேற்று முருகன் தாத்தா என்கிட்ட வந்து நான் இன்னைக்கு இறந்து போயிடுவேன், டெய்லி சுமதி பாட்டிக்கு இனிமேல் நீ தான் பூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் கையில் கொஞ்சம் காசை வச்சுட்டு போயிட்டாரு. நீங்கள் பாட்டியை கூப்பிடுங்க, நான் அந்த பூவை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொன்ன அந்த சின்ன பையனுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி. இதில் பாட்டி ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு நினச்ச தாத்தாவின் காதல் உயர்ந்ததா, இல்லை தாத்தாவின் பிரிவை தாங்க முடியாமல் இறந்து போன பாட்டியோட காதல் உயர்ந்ததா? ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல டெய்லி ஒரு கதை சொல்ல நான் வரேன். உங்க மிஸ்டர் ஆர். ஒரு கதை சொல்லட்டுமா?